வலங்கைமான் தாலுகா களத்தூர் கிராமத்தில் மிக சிறும் சிறப்புமாக சக்தியுடன் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வீரனார் குடிபாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் களத்தூர் பழனியையா மலவராயர் அன்சன்ஸ் இளைய மகன் கணேசன் மலவராயர் திருச்சி மாவட்டம் முசிறியிலிருந்து நம் குலதெய்வ சொந்த பந்தங்களுடன் கலந்துரையாடல். நாங்கள் முசிறியில் கடந்த பல ஆண்டுகளாக விவரம் தெரியாத காலத்திலேருந்து ஊர்லேருந்து வந்து பல ஆண்டுகளாக இங்கு சிறப்பாக வசித்து வருகிறோம். நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு முன்னெல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக அருள்மிகு வீரனார் அருளால் குலதெய்வ கோயிலுக்கு வந்து சித்தப்பா வீடு எல்லாம் அங்கே இருக்குது. களம் சென்ற தண்டாயுதபாணி மலவராயர், கலியபெருமார் மலவராயர், அவங்க 2 பேரும் எங்கள் சித்தப்பா. எங்கள் அப்பா மூத்தவர் பழனிய மலவராயர். அவங்க பையனுங்க நாங்கள் முசிறியிலே இருக்கிறோம், திருச்சி மாவட்டம் முசிறியில் இருக்கிறோம். இடையில கோயிலுக்கு வர முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தாலும் வர முடியல. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வந்துட்டோம். விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கடந்த சில வருஷமாக அருள்மிகு வீரனார் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு எங்கள் வேண்டுதலையெல்லாம் வச்சோம். அருள்மிகு வீரனார் அவர்கள் நாங்கள் வேண்டின வேண்டுதலை அனைத்துமே நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டாரு. நாங்கள் பையன் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், பொண்ணு கல்யாணமாக இருக்கட்டும், நாங்கள் என்னென்ன கோரிக்கை வச்சோமோ அருள்மிகு வீரனார் அவர்கள் எங்களுக்கு அனைத்தையுமே சிறப்பாக செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க. நாங்கள் அப்பப்போ கோயிலுக்கு எனக்கு கிடைக்கும் போது வந்துட்டு எந்த ஒரு நல்ல காரியம் எடுத்தாலும் கோயிலில் வந்து வீரனார்கிட்ட உத்தரவை வாங்கிக்கிட்டு வீரனாரை கும்பிட்டுட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒன்றும் குறை இல்லை. அதேமாதிரி கோயிலுக்கு வேண்டிய திருப்பணிகள் என்னென்ன செய்கிறாங்களோ அது ஊர் முக்கியஸ்தர்கள் மூலியமாகவும் விழா கமிட்டி மூலியமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தும் போது எங்களால் முடிந்த அனைத்து உதவியும் வீரனார் கோயில் திருப்பணிக்கு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நான் வரும்போதெல்லாம் நினச்சிக்குவேன், எல்லா கோயில்லையும் சிலை இருக்குது, நம்ம வீரனார் கோயிலில் வந்து சிலை இல்லையே, வீரனாரை வந்து நம்ம உருவத்தோடு பார்க்க முடியலையேங்கிற மனக்குமுறல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நான் நினச்சது நேரமாக என்னமோ அதேமாதிரி இப்போ பெரியவங்களாம் ஒன்றா சேர்ந்து கேட்கும்போது வீரனாருக்கு வந்து உருவ சிலை வைக்கிற மாதிரி கனவுல போய் சொன்னதாகவும் குறி சொன்னதாகவும் களத்தூரில் தம்பி கார்த்தி மற்றும் நம் குலதெய்வ நண்பர்கள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அது மூலியமாக கோயிலோட சிறப்பை பற்றியும் கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்க திருப்பணியை பற்றியும் வாட்ஸ்அப் மூலிமா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பையனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துறதுக்காக வீரனார் கோயிலுக்கு வர்றோம். வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த திருவுருவ சிலை அமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன முடியுமோ அதை நான் வந்துட்டு முடி எடுத்துகிட்டு வீரனார்கிட்ட ஒரு சில வேண்டுதல் இருக்க வச்சுட்டு என்ன திருப்பணிக்கு என்ன உதவ முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு போகிறேன். அருள்மிகு வீரனார் கோயில் வந்து ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாகவும் நம் குலதெய்வ சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தருடைய திருப்பணினாலையும் மிகவும் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக கோயில் வந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தும் ஒரு சில அந்த மண் ரோடு போட்டிருக்கறதுல ஒரு தார் ரோடாக போகிறதாகவும், ஏன்னா மழை பெஞ்சிட்டு அந்த இடத்துக்கு போக முடியல, அதுக்கு ஒரு தார் ரோடு போகிறது மாதிரியும், விளக்கு வெளிச்சம் இல்லை, அதுக்கு ஒரு நிவர்த்திக்கு ஏதோ வழியுங்கிற மாதிரி பெரியவங்களாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எப்படின்னு எல்லோரும் கலந்து பேசி கூட்டத்தில் கலந்து பேசி சொல்லி எப்படின்னா முடிவு முடியுமோ செஞ்சோம்னா வெளியேருந்து வரவங்க, ஒரு மழை காலத்தில் அங்கே கோயிலுக்கு போகிறவங்க, ஒரு இருட்டில் போக முடியாத சூழ்நிலை வரவங்க எல்லாத்துக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அருள்மிகு வீரனார் கோயில் திருப்பணியை சிறப்பாக செஞ்சு முடித்து வீரனார் நம்மளுக்கு அருளை கொடுக்குறாரு. வீரனார் கோயில் திருப்பணிக்கு நம்மளால் முடிஞ்ச பொருளை கொடுத்து கொடுத்து கோயில் திருப்பணி சிறப்பாக நடக்க அனைவரும் ஒத்துழைப்பும் தேவை. எங்கள் பங்களிப்பை நாங்கள் அவசியம் கொடுப்போம்னு கூறிக்கொண்டு
வாய்ப்புக்கு அழுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.